கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 1 யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 1 John 4th chapter verses 7 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு வேத புத்தகத்தை உம்முடைய மக்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எழுதி எங்கள் கரத்தில் கொடுத்திருப்பதற்காக நன்றி. அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள, நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கிற இந்த பகுதி ஆண்டவரே, இந்த 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து அன்பு 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 என்று அன்பை குறித்து எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். அப்பா, அன்பையும் நம்பிக்கையையும் குறித்து இன்று நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, அலசி ஆராயும் போது, எங்கள் தேவனே பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா. நீர் அன்பாகவே இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி காட்டுங்க. அந்த அன்பு எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தவும், அதே அன்பு நாங்கள் மற்றவர்களிடத்தில் இந்த அன்பை காட்டவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பகுதி மிக 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 அருமையான பகுதி. ஏன்னா ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட நான் அவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆசை இல்லையா? ஆண்டவரை பார்க்கணுன்னா என்ன காரியம் நமக்கு வேண்டும், தேவன் எப்படி இருக்கிறார், இது எல்லாவற்றையும் மிக அழகாக இந்த இடத்துல, இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் மெய்மையும் பொய்மையும்னு பார்த்தோம் இல்லையா? போலி கிறிஸ்தவர்கள், போலி அப்படின்னா ஃபால்ஸ் பீப்புள், எப்படி கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் யார், கிறிஸ்துவுடையவர்கள் யார் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். ரொம்ப அருமையான பகுதி. லைஃப் பிரின்சிபல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு அதை வாயில அறிக்கை செய்தார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதனால், வாசம் செய்வதன் மூலமாக உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதனால் மிகுந்த வல்லமை, சர்வ வல்லமை உடைய வரை நமக்குள் கொண்டிருப்பதனால் நாம் வலிமை உடையவர்களாக, சர்வ வல்லவராக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். எல்லா சவால்களை சந்திக்கும் போதும் எனக்குள் வாசமாயிருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்பதை சொல்லி 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 சவால்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். இப்போ அடுத்த பகுதிக்கு வரும். இது முதல் பகுதி 6 வசனத்தில் பார்த்தது. 2வது பகுதியில் அன்பும் நம்பிக்கையும்ன்ற காரியத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் ஆச்சரியப்படுப்பீங்க. யோவான் எழுதின இந்த நூலில் 1 யோவான் நம்ம பார்க்கும்போது, யோவானுடைய இந்த நிருபத்தில் 45 முறைகள் யோவான் என்ன சொல்கிறாரு? அன்பு, தேவனுடைய அன்பை பற்றி அவர் சொல்கிறாரு. நான் ஏற்கனவே கடந்த முறை உங்களுக்கு சொன்னது போலவே இவர் இயேசு கிறிஸ்துவோடையே இருந்து இறுதி வரைக்கும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற நேரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் அறிந்தவர். தேவன் எப்படி அவர் அன்பாக இருக்கிறார் என்பதை அணுவாக தேவன் அன்பே. தேவனிடத்தில் அன்பு இருக்கவில்லை, தேவனே அன்பு. He is the source of love. இதை இந்த பகுதியில் அடுத்து சொல்கிறார். 45 முறைகள் இந்த சின்ன புத்தக நிருபங்களில் தேவன் அன்பாயிருக்கிறார். தேவனது அன்பு அகாப்பே லவ். இந்த உலகத்தில் காணப்படுகிற அன்பை போல இல்லை. உலகத்தில் அன்பு தேவை,
அன்பு வேணும், உலகத்தாரிடத்துல இருந்தும் நமக்கு அன்பு வேணும். ஆனால் மனித அன்பு தெய்வ அன்பை காட்டிலும் மிக மிக உன்னதமானது, வித்தியாசமானது. காரணம் என்னென்றால், நாம் யாராயிருந்தாலும் நம்மிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். நாம் நல்லவர்களாய் இருப்பதினால் அவர் நம்மை நேசிக்கவில்லை, அவர் அன்பாகவே இருப்பதினால் நம்மை நேசிக்கிறார். நாம் பாவம் செய்யும் போதும் அவர் நம்மை நேசிக்கிறார். விளங்கிக்கோங்க சரியா? பாவியை தேவன் நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். தேவனால ஒருத்தரையும் வெறுக்க முடியாது. அழகா இருக்குல்ல கேட்கறதுக்கு. எந்த பயங்கரமான காரியம் செஞ்சுட்டு திரும்பி வந்தாலும் சரி, தகப்பனுடைய அன்பு என்ன செய்யும் தெரியுமா? மன்னிப்பு கேட்க கூட நம்மளை விடாம, நம்ம இருக்கிற அசுத்தமான நம்மளுடைய நிலையில நம்மளை கட்டி அணைத்து முத்தம் செய்து கொண்டே இருக்கிற அன்புதாமா தேவனுடைய அன்பு. இதை எடுத்து சொல்லும் போதே அந்த வல்லமை நமக்குள்ள இருக்குது. அதை கேட்கும் போதே நீங்க உள்ளாக உணர்ந்து கேட்பீங்கன்னா அந்த அன்பை உங்க சரீரத்தில் உணர முடியுமா? யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் லவ். எங்கே பார்க்குறோம் தெரியுமா? அந்த தகப்பனின் அன்பு. ஒரு ஊமையில் சொல்கிறாரு இல்லையா, அந்த குமாரன் அவன் போய் தகப்பனுடைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் தவறாக செலவழித்து ஒன்றுமே இல்லாமல் அழுக்கு நிறைந்தவனாய் அவன் வரும்போது அவன் மன்னிப்பு கேட்கலாம், தான் எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு அவன் திரும்ப திரும்ப ஹி ரிஹர்ஸ்ட் இட் சொல்லி பார்த்துட்டு வந்தார். ஆனால் ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்க, ஒரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னாலேயே தகப்பன் கட்டி அணைச்சாருமா. தூரத்தில் இருக்கும்போதே அன்பை வெளிப்படுத்தினா தான் ஓடி வந்தார். தூரத்தில் இருக்கும்போதே மகனை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவரே, மகனை எவ்வளோ அழகாக பார்த்துருப்பாரு. இப்போ ஒன்றும் இல்லாமல் ஹேகடாக அவன் வரும்போது எப்படி ஒரு தகப்பனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சது? காரணம் என்னன்னு தெரியுமா? அன்பு. அன்பு எல்லாவற்றையும் தாண்டி இருக்கும். அந்த அன்பை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் அகாப்பே லவ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எந்தவித எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை தேவன் அப்படியே நேசிக்கிறார். மாறுறது, பாவத்தை வெறுக்கிறார் உண்மைதான். ஆனால் அவர் பாவியை நேசிக்கிறார். வெறுக்கவில்லைம்மா, நேசிக்கிறார். ஒரு பாவம் நான் திரும்ப திரும்ப இதை செஞ்சிடறேனே, ஆண்டவரே நீ என்னிடத்துல வா, என்னுடைய பலனை பெற்றுக்கொள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற நான் பெரியவர், உனக்கு சவாலை மேற்கொள்வதற்கு பலன் தருவேன். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பை இவர் இப்போ ஆச்சரியமாக இருக்கும். 7வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மூல பாஷையின் அடிப்படையில் பார்க்கும்போது எத்தனை முறை இந்த அன்பை சொல்கிறார் தெரியுமா? அகாப்பே லவ். இவர் சொல்கிறது எத்தனை முறைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? மனசில் அப்படி யோசித்து பாருங்கள், பதில் சொல்லுங்கள். 10 முறை இல்லை, 20 முறை அல்ல, 27 முறை. 7லிருந்து 21 வசனம் வரைக்கும் எத்தனை முறை சொல்கிறாரு? 27 முறை சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்களேன். உங்கள் வேதாகமத்தில் அன்பு, தேவனுடைய அன்பு நீங்கள் கூட்டி அதை பாருங்கள். ஒன்று ஒரு 27 என்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஒருவேளை இந்த டிரான்ஸ்லேஷனில் சற்று மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் குறைந்தது 27 முறை அன்பு, தேவனுடைய அன்பு, அகாப்பே லவ், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த அன்பு. இந்த அன்பை பற்றி இந்த 7வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் எத்தனை முறை சொல்கிறாரு? 27 முறை சொல்கிறார். இப்போ நம்ம அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அருமையான பகுதி. அன்பும் கடவுளும், அன்பும் தேவனும், இதை குறித்து தான் இந்த வசனங்களில் நம்ம பார்க்க போகிறோம். தொடங்குறது பாருங்க. திரும்பி
முதல்ல தொடங்கின மாதிரியே இந்த அதிகாரம் தொடங்கும்போது அதான் முதல் பகுதி, எப்படி நீங்கள் சோதித்து அறிய வேண்டும் ஆவிகளைன்னு சொல்கிற அந்த பகுதியிலையும் அன்பானவர்களேன்னு தொடங்குறாரு. இப்போ அடுத்த சப்ஜெக்டுக்கு அவர் போகிறாரு. அன்பானவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீங்கள் மற்றவர்கள்னும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், உங்களுடைய சிநேகிதனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மற்றவர்கள்னு வரும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் குறிக்குது. ஒருவர் மற்றவரிடம், மற்றவர் எனக்கு பிறன் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். ஏன் இப்படி செய்யணும்னா அதுக்கு காரணத்தை உடனே சொல்கிறாரு பாருங்க. அன்பு கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொன்னோன்னா, நம்ம மனசில் எனக்கு தேவனை தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களிடத்தில் அன்பு கூறணும். கடினமான காரியம் இல்லைம்மா. நமக்கு விரோதமாக நம்மளை பேசினவங்க, இல்லை நம்மளை விளங்கி கொள்ளாமல் எதையாக செஞ்சவங்க, இது எல்லாமே நம்ம எப்படி மாறுறோன்னா அவர்களை எல்லாம் நேசிக்க நம்மளால் முடியும். காரணம் என்ன தெரியுமா? அன்போட சோர்ஸ், அன்பின் ஆதாரம். அன்பை எங்கேருந்து பெற்றுக்கொள்ள முடியும்னா தேவனிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. நீ ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என் தேவன் யார் என்பதை நான் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அன்பு இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். அன்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நீ எவ்வளோதான் வேதத்தை படித்தாலும் சரி, எவ்வளவுதான் அருமையான பகுதிகள் 1 கொரிந்தியர் 13 படிக்கிறோம் இல்லையா? அருமையான பகுதிகளை அன்பு அன்பு அன்புன்னு படிக்கிறோமே. எவ்வளோதான் செஞ்சாலும், தான தர்மம் பண்ணாலும் சரி, 1000 மடங்கு தேவனோட அந்நிய பாஷையில் பேசினாலும் சரி, அன்பு இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? தேவனை அறிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா திருப்பி அடுத்த ஏனெனில் வருது பாருங்க. அடுத்தது வரும்போது அந்த 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் ஏனெனில் வந்தது. இங்கே ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். காட் இஸ் லவ். இந்த காட் இஸ் லவ்ன்ற இந்த 3 வார்த்தையை மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன்கிட்ட, அந்த மனிதன்கிட்ட அன்பு இருக்குதோ இல்லையோ, மனுஷிக்கிட்ட அன்பு இருக்குதோ இல்லையோ, காட் இஸ் லவ்ன்றதை மட்டும் போட்டுக்கொள்ள எழுதுவதுக்கு ஒரு பெரிய கொட்டேஷன் நினச்சி அவங்க எல்லா இடத்துலையும் நம்ம எங்கே திரும்பினாலும் பார்க்கலாம். அவர்களுக்கு அது அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, வேதாகமத்தில் இருந்து அது சொல்கிறாங்கன்று கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காட் இஸ் லவ்னு போட்டுறோம். இன்னும் வேதாகமத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக இல்லாமல் இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் அல்ல, விசுவாசிகள் அல்ல, வேத புத்தகத்தை தேவனின் வார்த்தை என்று நம்பாதவங்க கூட இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க? அவங்க எங்கேயாவது எழுதி வச்சிடுறாங்க. நான் நிறைய இடத்துல இந்தியாவில் ஆட்டோஸில் பார்க்கும்போது காட் இஸ் லவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஹார்ட்டை போட்டு, அதில் ஆரோவை போட்டு, என்னென்னமோ அவங்களுக்கு விளைஞ்ச வகையில் சொல்கிறாங்க. கடவுள் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாய் இருக்கிறதுனால அன்பில்லாதோர், நமக்கு அன்பு இல்லைன்னா தேவனை அறிந்து கொள்ளவே முடியாதுமா. தேவனை என்னால் விளையும் கொள்ள முடியலையே, கடவுள் இருக்கிறாரா, இப்படியெல்லாம் நீங்கள் யோசனை வருதுன்னா எங்கேயோ அன்பு குறைபாடு இருக்குது. அன்பை நம்ம செயல்படுத்தும் போது தான் நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை இன்னும் அறியணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம எல்லாரையும் நேசிக்க பழக வேண்டும். ஆண்டவர் நாம் பாவிகளாக இருக்கும்போதே ஆண்டவர் என்ன செய்தார்? தேவன் தன்னுடைய மகனை உலகத்துக்கு அனுப்புனார். நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது இல்லை, நம்ம கெட்டவர்களாக இருக்கும்போதே அனுப்புனார். அதனால் இவங்க எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, என்னை பற்றி கெட்டது பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற மாத்திர வரைக்கும் என்னால் அவங்கள அன்பு செய்ய முடியாது, நீயும் நானும் சொல்ல முடியாது.
அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அடுத்த வசனத்துக்கு வாங்க, 9வது வசனம் பாருங்கள். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. அன்புன்னு சொல்கிறது நம்ம அநேக சமயத்தில் நான் உங்களுக்கு பல காரணங்களில் சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் நாட் அ ஃபீலிங், இட் இஸ் நாட் அன் இமோஷன், இட் இஸ் அன் ஆக்ஷன். அன்புனா எனக்கு விளங்கலையே, மற்றவங்க மேலே பொறாமை கொள்ளாமல் இருக்கிறேன்னா அப்போ நான் அன்பாக இருக்கிறேன். பொறாமை கொள்ளாமல் இருப்பது ஆக்ஷன். கோபப்படாமல் இருக்கிறேனா ஆக்ஷன். இது அதனால் அன்பு என்று சொல்லுவது ஏதோ ஒரு இமோஷன் கிடையாதுமா, மனுஷன் யோசிக்கிற மாதிரி. அன்பு ஏதாவது ஒரு செயலில் தான் வெளிப்படும். ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய ஒரே மகனை உலகத்திற்கு அனுப்பினார். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. He sent his only son. அதனால தான் அன்பு வெளிப்பட்டது. அன்பு வெளிப்பட வேண்டும் என்றால் there should be action. ஆக்ஷன் சிலவேளை நமக்கு சில காரியம் பிடிக்காது, நமக்கு கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் அன்பை செலுத்துகிறோம். இவங்ககிட்ட அன்பாக இருக்கிறோன்னா வார்த்தையில் மட்டும் இல்லை, ஆக்ஷனில் நம்ம என்ன செய்யணும்? அதை காட்ட வேண்டும். அன்பு என்ன செய்யாது? இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தன்னை புகழாது. சொல்லிகிட்டே போகல இருக்கும் இல்லையா? அதனால் இந்த காரியெல்லாம் ஆக்ஷனில் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாகனா என்னன்னா டு அப்பீஸ் தி ஆங்கர் ஆஃப் காட். என்ன பயங்கரமானது இருக்குல்ல? தேவன் கோபத்தை பார்க்கக்கூடாதவர். மிக்க கோபம் அவருக்கு எங்கே இருக்குது? பாவத்தின் மேலே இருக்குது. அதனால நம்ம பாவம் செய்யும்போது அசுத்தத்தை, பாவத்தை பார்க்க முடியாமல் அவர் கோபாக்கினை இருக்குது இல்லையா? அதை கழுவாயாக, டு அப்பீஸ் தி ஆங்கர் ஆஃப் காட். அவர் என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார். இங்கேயும் பாருங்க ஆக்ஷன் இருக்குது. அதனால அன்பின் தன்மை வெளிப்பட்டது. தி நேச்சர், அன்பு என்பது என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுவதற்கு அவர் என்ன செய்கிறாரு? அனுப்பினார். He sent. தன்னுடைய கோபாக்கனை யார் மேலே வரக்கூடாது? தான் சிருஷ்டித்த மக்கள் தனக்கு விரோதமாக போனால் கூட அவர்கள் மேல் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கோபம் அனைத்தையும் சிலுவையிலே நமக்காக துடித்து மரித்தார் அல்லவா? அவர் என்ன கேட்குறாரு? 4வது முறை அவர் பேசும்போது எத்தனையோ வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கிறார் இல்லையா? 7 முறை பேசினார்னு பார்க்குறோம். அவர் பேசும்போது தேவனே, இறைவனே, இறைவனே, கடவுளே, மை காட், why hast thou forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடுவாரா? உன்னையும் என்னையும் கைவிடாத தேவன், அவருடைய தெய்வத்தில் தெய்வமாய் மனிதனாய் உலகத்தில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்திக்கொண்டு பிதாவிற்கு கீழ்ப்படுகிற தன்னுடைய ஒரே குமாரனை, நேசிக்கிற குமாரனை அவர் கைவிட முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய பாவங்கள் அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் மரிக்கும்போது பிதாவை, அவர் கடவுளை பார்க்க முடியாமல் இருந்தது. அது வரைக்கும் முதல் முறை பிதாவேன்னு கூப்பிடுறாரு, 7வது முறை பிதாவேன்னு கூப்பிடுறாரு. நடுவில் கடவுளே அப்படின்னு கூப்பிடும்போது பிதான்னு கூப்பிட முடியாமல் நம்முடைய பாவம் மறைக்கப்பட்டது. அதனால தான் அவரால் பிதாவேன்னு கூப்பிட முடியல. ஆனால் அவர் செய்து முடித்த சிலுவை மரணத்தினால் இன்னைக்கு நீயும் நானும் அவரை பார்த்து பிதாவே என்று கூப்பிட முடியுது. அதுதான் அன்பு, ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது. இப்போ 11வது வசனத்துக்கு வரும்போது மீண்டும் சொல்கிறார், 3வது முறை, அன்பானவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொன்றார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள என்ன செய்யணும்? அன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்ல,
அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனால் என்னை நேசிக்க முடிஞ்சதே. எப்போ என்ன நேசிக்க முடிஞ்சது? இப்போ அவருடைய பிள்ளையா நான் மாறின பின்னால இல்லை, அவருடைய பிள்ளையா மாறுறதுக்கு முன்னால என்னை நேசிக்க முடிஞ்சது. அப்போனா நானும் என்ன செய்ய முடியும்? பிறரை நேசிக்க முடியும். அன்பானவர்களே, எல்லா தாழ்மையோடு நான் சொல்கிறேன், இதை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க என்னால் முடிகிறது. எனக்கு விரோதமாக யாராவது பேசினாங்கன்னா, எனக்கு என்னை விளங்கிக்காம எதையாவது ஒரு வார்த்தைகளை என் மேலே கொட்டுனா என்னால் அவங்கள நேசிக்க முடியுது. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தேவனுடைய அன்பை முழுக்க முழுக்க அனுபவிக்கிறேம்மா. எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா? எனக்கு என்ன தேவைன்றதை நான் கேட்கறதுக்கு முன்னால் என் மனசில் என்ன ஆசை இருக்குதுன்றதை விளங்கிட்டு என் தேவன் என்ன நேசிக்கிறாருமா. இப்பேற்பட்ட தேவனுடைய அன்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு விரோதமாக நிற்கிறவங்கள கூட என்னால் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். என்னை பற்றி ஏதாவது தவறாக பேசிடுறாங்களா? நேசிக்க முடியும். என்கிட்ட கோவப்பட்டுடுறாங்களா? என்னால் நேசிக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஏனென்றால் கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார். இந்த இவ்வாறுன்றது ரொம்ப முக்கியமாக. God so loved me. God so, அந்த சோன்றது நம்ம சில வேளையில் நினச்சிக்கிறோம், so loved meன்னு சொல்லும்போது சோன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு பெரிய காரியத்தை காட்டுது அப்படின்றோம். இருக்கலாம், பெரிய காரியத்தை தான் காட்டுது. வானத்துக்கும் பூமிக்கும் மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் அளக்க முடியாதுன்னா ஆண்டவருடைய அன்பையும் அளக்க முடியாது. அதுக்கு என்ன இல்லை? அதுக்கு அகலம் இல்லை, ஆழம் இல்லை, உயரம் இல்லை. 4 பக்கத்தில் நீங்கள் பார்த்தாலும் 4 டைமென்ஷன்ஸ்லேயும் அதை அளக்கவே, நீளத்தை கூட, நீளம் அகலம் ஆழம் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது? அளக்க முடியாது. அந்த அன்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா மற்றவர்களை நம்ம நேசிக்காமல் இருக்க முடியவே முடியாது. அதனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட நபருக்கு மேலே எனக்கு கோபம் வருது, அவங்க செய்தது தவறு தான், சரின்னு சொல்ல முடியாது, தவறு தான், ஆனால் அந்த நியாயமான கோபம் தானே என்னுடைய கோபம். அப்படி யோசிக்கிறீங்களா? அப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மீது கூட நியாயமாக கோவப்பட்டிருக்கலாம் இல்லையா? இல்லையே. நியாயமாக கோவப்படாமல் என்ன நேசித்தாரே அந்த ஆண்டவருடைய நீங்கள் எவ்வளவு உறவு கொள்கிறீங்களோ நம்மளும் என்ன செய்வோமா? மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்போம். தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவோடு சேர்த்த நாரும் மணக்கும். நாருக்கு மனம் கிடையாது, ஆனால் நார் அந்த அழகான ஜாதி மல்லியில் வச்சு கட்டும்போது பூவெல்லாம் வாடி விழுந்துட்டதோ அந்த நாரை மூந்து பாருங்க, என்ன அருமையான வாசம். எப்படி இதால மணக்க முடியுது? அது சேர்ந்துருச்சு. அதே மாதிரி தான் ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து விட்டீங்கன்னா அந்த அன்பை நீங்கள் மற்றவங்க மேலே அன்பை தான் செலுத்த முடியுமே தவிர மற்றதை செலுத்த முடியாது. சில வேளையில் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரோடு இருக்கிற உறவு குறையும் போது மற்றவங்களை நேசிக்க முடியாமல் போகும். உடனே என்ன செய்யணும்னா, ஐயோ ஆண்டவரே, உங்களை நேசிக்க முடியல, உங்களோட நான் உங்களுடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் சுவாமின்னு ஓடி போய் அவரோட அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமாக பண்ண நீங்கள் பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் அவர்களை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை நேசிக்க முடியும். 12வது வசனம், கடவுளை எவரும் என்றும் கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருந்தோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். எப்படி நேசிக்க முடியுது? அதுக்கு தான் முந்தின வசனத்தில் பார்த்தோம். ஆண்டவர் மீதுடைய அன்பை நம்ம உணரும் போது மற்றவங்களை நேசிக்க முடியுது. அதனால நம்ம ஆண்டவருடைய அன்பை உணரும் போது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கும் போது பிறரிடத்துல அன்பு கூறுவோம். பிறரிடத்துல நாம் அன்பு கூறும்போது என்ன ஆகும்னா, மற்றவர்கள் தேவனை நம்மிடத்துல பார்க்க முடியும். தேவனை பார்க்கறதுக்கு இந்த உலகத்துக்கு ஒரே வழி என்ன தெரியுமாமா? தேவனுடைய அந்த சுவாபம், அன்பு என்ற அந்த சுவாபம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். எல்லாரும் தேவனை நேசிக்கிற வெர்டிக்கல் லவ்வோட நின்றாதீங்க. இந்த வெர்டிக்கல் லவ்
நமக்கு இருக்கும் என்றால், சிலுவையின் அடிப்படையில் ஹரிசான்டல் லவ், மனிதரோடு இருக்கிற அன்பு நிச்சயமாய் நமக்கு இருக்கும். தேவனுடைய உறவு உனக்கு சரியில்லைன்னா தான் மற்றவங்களை நேசிக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், தேவனை நேசிக்கிறது எனக்கு எளிதாக இருக்குது, மனுஷரை நேசிக்க முடியலையே. உண்மையாய் தேவனை நேசித்தோம் என்றால் மனிதர்களை நேசிக்க தானாக ஆரம்பிக்குமா? இட் வில் கம் அவுட் ஆட்டோமேட்டிக்கலி. அதனால தான் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் பிறரிடத்தில் அன்பு கொண்டோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். பூரண அன்பு நம்மிடத்துல நிறைவு பெறும். இதை வர வசனங்களில் பார்க்கலாம். பூரண அன்பு நம்மிடத்துல நிறைவுபடும் போது கடவுளை மக்கள் காண முடியும். தேவனை காணுவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தேவனிடத்தில் இருக்கிற நாம் பெற்றுக்கொள்கிற அந்த அன்பை நம்ம மற்றவர்களிடத்துல காட்டும் போது நாமும் தேவனை காண முடியும், மற்றவர்களும் தேவனை காண முடியும். 13வது வசனம் பாருங்க. அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யறனால இப்ப நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம், அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அப்பனா என்னன்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். இது எதனால கிடைக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதால் நமக்கு கிடைக்கிறது. 14வது வசனம் பாருங்க. தந்தை தம் மகனை உலகத்திற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் கொடுக்கிறோம். நாங்கள்னா யாரு? பரிசுத்தவானாகிய யோவான் பார்த்தாருமா, மீட்பரா வந்தார். இந்த உலகத்துக்கு தேவையானது பணம் இல்லை, இந்த உலகத்துக்கு அந்த காலத்துல தேவையானது உணவு இல்லை, இந்த உலகத்துக்கு அந்த காலத்துல தேவையா இருந்தது ஒரு மீட்பர். பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய உன்னை மீட்க ஒரு சேற்றில் நீ உழன்று போயிட்ட. அந்த மைரி கிளேல இருந்து உன்னால வெளியே வர முடியல. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உன்னால வெளியே வர முடியல. உன்னை கை கொடுத்து தூக்குறதுக்கு யாருமே இல்லை. உலகத்துல இருக்கிற அனைவருடைய நிலையும் அந்த அவல நிலையாதான் இருந்தது. வெளியே இருந்து கை கொடுக்க மீட்பர் ஒருவர் தான், பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்தினார். அதை நாங்களே கண்டு அறிந்தோம். யாரெல்லாம் கண்டறியறாங்க? இவர்கள் சீடர்கள். நாங்கள்னு எல்லாரையும் சொல்றாரு. பொதுவா கண்டறிந்தோம். 15வது வசனம் பாருங்க. இயேசுவை இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுவோரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். இந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் மிக மிக முக்கியம். அப்ப யாரிடத்தில் தேவன் வாசமாயிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஏற்றுக்கொள்ளுவதோடு நிறுத்தி விடாதீங்க, அறிக்கையிடுங்க. அதுக்கு தான் சாட்சி கொடுக்கிறோம். தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். வாயிலே அறிக்கையிடுங்கள். இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறவர் அவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள். நீயும் நானும் கடவுளோடு இணைந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. தேவன் நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மை எப்படி நேசித்தாரோ, நாம் எந்த நிலையில் இருக்கும் போது அவர் நம்மை நேசித்தாரோ அது போலவே நாம் பிறரையும் நேசிப்போம். நம்முடைய அன்பின் மூலமாக மட்டும்தான் நாமும் தேவனை கண்டு கொள்ள முடியும், பிறரும் தேவனை கண்டு கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, நாங்கள் எப்படி ஆண்டவரே உம்மை பார்க்க முடியும்? உம்மை பார்க்க விரும்புகிறோம். இந்த உலகம் உம்மை பார்க்க விரும்புகிறது. விழுந்து போன இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், பலவிதமான சோதனைகள் மத்தியில வாழ்கிற மக்கள் உம்மை காண வேண்டும் என்றால் எங்களது பூரண அன்பு, எங்கள் அன்பு பூரணப்பட வேண்டும். உம்மோடு இருக்கிற எங்கள் ஐக்கியம், அன்பு பூரணப்படும் போது நாங்கள் மற்றவர்களை நேசிப்போம் ஆண்டவரே. மற்றவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் என்று சொல்லும் போது எங்களுக்கு தெரிந்த அனைவரையும், விருப்பம் இருக்கிறவர்களோ விருப்பம் இல்லாதவர்களோ அனைவரையும் நேசிக்கிற அந்த அன்பை தேவன் எங்கள் இருதயத்திலே தொடர்ந்து ஊற்றுவீராக.
இந்த புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை, பூரண ஜீவன், லைஃப் அபண்டன்ட், அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, அப்படி உதவி செய்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமென்.